சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூலை 25. யாருக்கும் இல்லாத மகிமை சிவத்தந்தைக்கு மட்டும் ஏன் இருக்கிறது? அவர்தான் சொர்க்க ராஜ்யம் கொடுக்கிறார் என்பதால். ராஜா ஆவதற்கு சுயம் என்ன செய்ய வேண்டும்? தானே படிக்க வேண்டும். எதற்காக படிக்க வேண்டும்? படிக்காமல் பதவி அடைய முடியாது. அதற்காக தான் ஸ்ரீமத் கிடைக்கிறது. யாரை நல்லவர்கள் என கூறப்படுகிறது? ஞானத்துடன் கூடிய தூய்மையாக இருப்பவர்களை. பாரதத்தை தாய் நாடு என்று ஏன் கூறப்படுகிறது? அயல் நாட்டவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள்? சிவனும் பிரம்மாவும் தாய் தந்தை என்ற பாகத்தில் நடிப்பதால் அயல் நாடுகளில் காட்ஃபாதர் என கூறுகிறார்கள். உலகிய படிப்பிற்கும் ஆன்மீக படிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய படிப்பில் அந்த பள்ளிக்கு சென்றுதான் படிக்க முடியும். ஆன்மீக ஒரே படிப்பு எங்கிருந்தாலும் படிக்க முடியும். துவாபர யுகத்தில் விகாரிகளாக இருந்தாலும் செல்வம் இருக்கும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பாரதத்தில் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யமாக இருந்த போது அமைதி இருந்தது என்று செய்தித்தாளில் போடுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.